ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் அட்வர்டைஸ் பண்ணணுன்னா கீழே தெரிகிற டிஸ்பிளேல அதில் இருக்க நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். வில் கம் பேக் டு யூ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் டு டேக் இட் ஃபர்தர். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு like, subscribe so that I'll be more becoming enthusiastic to bring out such interesting videos to you. Series of wildfire have devastated swaths of South California. இந்த நியூஸ் தாங்க இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ளாஷ் நியூஸாக லாஸ்ட் 4-5 டேஸாக நம்ம வந்து நிறைய வந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். இம்மீடியட்டாக நமக்கு வந்து கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொன்னாலே my god, see, world's most richest, world's most costliest place ஏதாவது ஒரு இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து that is லாஸ் ஏஞ்சல்ஸ். இன்ஃபேக்ட் எல்லா டாப் டெக் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் த பிக்கஸ்ட் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் யூனிவர்சல், ஃபாக்ஸ், as well as tech companies பார்த்தீங்கன்னா in terms of Google or the largest file on the mobile industry is the biggest names in terms of companies like Apple. எல்லாத்தோட ஹெட் ஆஃபீஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லைஸ் இன் லாஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் தி, எப்படி நம்ம இப்போ சென்னையில் வந்து காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டால் நம்ம வந்து ஈஸியாக வந்து இட் இஸ் போட் கிளப், அண்ணா நகர் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் த வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா எவ்ரிபடி வில் சே தட் இட் இஸ் Los Angeles without giving a second thought of mind. Los Angeles is burning, my dear friends. பார்த்தீங்கன்னா 1.4 lakh families have been போர்க்கால அடிப்படையில் they have been asked to evacuate from their houses immediately. And in fact all the top celebrities headquarters ன்னு சொன்ன மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு சொன்னீங்கனாலே நம்ம வந்து நிறைய அந்த மவுண்டன்ஸ்க்கு நடுவில் வந்து அந்த ஹாலிவுட் சிம்பிள் பில்போர்ட்ஸ் அந்த இது வந்து நம்ம பார்த்துருப்போம், லோகோ. எப்படி நமக்கு இங்கே வடபழனி ஏவிஎம் அப்படின்றது வந்து அந்த குளோப் சுற்றிட்டே இருக்குன்ற மாதிரி வேர்ல்டுக்கே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சினிமா, வேர்ல்டு சினிமாவோட ஒரு ஹப்பு, ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸ், த மெயின் ஹேப்பனிங் பிளேஸ் ஆஃப் ஹாலிவுட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ். வேர் ஆல் தி டாப் செலிபிரிட்டிஸ், நீங்கள் வந்து பாரிஸ் ஹில்டன் எடுத்துக்கலாம், டாம் ஹாங்க்ஸ் எடுத்துக்கலாம், ஆர் த பேட்மேனோட ஹீரோ எடுத்துக்கலாம், ஹூவர் இட் இஸ். இன்ஃபேக்ட் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் US Kamala Harris also lives in Los Angeles. அது மாதிரி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ். ஸோ இவங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார் டிகேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருந்த இடங்கள் பத்தி எரியுது. த என்டையர் US இஸ் ஸ்டம்பிள்ட், ஐ கேன் சே. US இதுலேருந்து மீண்டு வருமான்ற அளவுக்கெல்லாம் வந்து கூட there are lot of talks and debates are going on because in the history it has never happened like this. Though California is known for such மைல்டு வைல்ட் ஃபயர்ஸ் இந்த ஏர்லியர் பாஸ், பட் ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு ஊரே பத்தி எரியுதுன்றது வந்து அங்கே நடந்துட்டுருக்கு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்மளோட அவேர்னஸ் வந்து நம்ம வந்து அது புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்மால் மைல்ட் ஃபயர், த சிட்டி இஸ் பர்னிங். ஸோ பார்த்தீங்கன்னா தே சே தட் ஓவராலாக இப்போ மட்டும் எடுத்திருக்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது 5 லட்சம் கோடி வர்த் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எரிஞ்சு போயிருக்கு. 5 லட்சம் ஏக்கர் ஆஃப் land ஃபுல்லாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி தட் இஸ் பீன் டெஸ்ட்ராய்ட். மோர் தென் 2 lakh, இன்ஃபேக்ட் இப்போ அந்த கவுண்ட் அதிகமாக இருக்கும், மோர் தென் 2 lakh people have been asked to move out of their houses immediately by the California state, and the amount of destruction this fire has caused is immense, my dear friends. It is the news reports are very shocking, which is coming from various medias and other thing we could see live also. Still the fire is burning so intensely. இது வந்து பார்த்தீங்கன்னா 4-5 days back Tuesday ஆரம்பித்த ஃபயர். இது வந்து பார்த்தீங்கன்னா if I'm right, this has started on Jan 7th as per the reports what it says in a place called a specific Palisades. But still the fire is fire department இருந்து அவ்வளோ ட்ரை பண்ணியும் they are unable to bring it down, and the destruction, I say, is causing immense to the common public, the topmost celebrities in the world. All people are now, they have come out of their houses and
been evacuated from that place, and still the place is burning. So the reports are very shocking. If I could see that, where more than they say that all the other malls, hospitals, buildings, டாப் கார்பரேட் ஆஃபீஸ், இது மட்டுமே அவங்க எடுத்து பார்த்தாலே ஒரு 10,000 ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எரிஞ்சிருக்குன்றாங்க. ஹை அண்ட் கார்ஸ், லம்போகினி, பிஎம்டபிள்யூஸ் அண்ட் ஆல் த மோஸ்ட் ஹை அண்ட் கார்ஸ், பிகாஸ் தட் இஸ் த வெல்த்தியஸ்ட் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ அங்கே என்ன ஹை அண்ட் கார்ஸ் அண்ட் எப்படிப்பட்ட டெக் வாட் எவர் இட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஒரு கேஜெட்ஸே அங்கே அவ்வளோ ஹை லெவல் பீப்புள் இருக்கும்போது எந்த அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு ப்ராப்பர்ட்டின்னு எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள எந்த அமௌண்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் திங்ஸ் வந்து இருந்திருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஹை அண்ட் கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த பேர்ன் ஆகி மெல்ட் ஆகி ரோட்ல வந்து தட் ஸ்டீல் இஸ் ரன்னிங் இன் த ரோட்ஸ். அண்ட் மோர் தென் தட், இன் ஆர்டர் டு, பிகாஸ் இவங்க எல்லாருமே இத்தனை லேக்ஸ் ஆஃப் பீப்புளை எவாக்குவேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திஸ் பீப்புள் ஆர் மூவிங் on the roads, but this fire has engulfed the entire part. உங்களுக்கு அந்த entire play, ஒரு நீங்க மவுண்ட் ரோட்ல இப்போ போயிட்டு இருக்கீங்க, if you are going from all the other places, from Royapeta, from Mylapore, from T-Nagar, அந்த ஃபயர் வந்து அந்த மவுண்ட் ரோட சுற்றி சரௌண்ட் பண்ண ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. கீழ்பாக்கு எல்லா சைட்லாம். அப்போ என்ன, மவுண்ட் ரோட் இஸ் இன் த மிடில், த ஃபயர் engulfs in surrounding. what you'll do, you'll flee. காராவது இதுவாது லைஃப் முக்கியம், நீங்க அங்கேயே காரை விட்டுட்டு போவீங்க. ஸோ அப்படி விட்டுட்டு போனனால என்னாச்சுன்னா that has become a traffic block and a traffic jam where people are unable to escape. அதனால ஹை அண்ட் கார்ஸ் மனுஷ உயிருக்கு மேலே வந்து எதுவுமே முக்கியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால கவர்மெண்ட் இட் செல்ஃப் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டிராக்டர்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த புல்டோசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற அந்த மாதிரி ஹெவி ஹை டியூட்டி மெஷின்ஸ் அந்த இதை வச்சு அந்த கார்ஸ் எல்லாம் அடிச்சு அப்படியே நடுவில் பேசேஜ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக ஜஸ்ட் பிரேக்கிங் தீஸ் கார்ஸ் அண்ட் மேக்கிங் தீஸ் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ரோ ஸோ தட் there is a passage for people to escape and all the resources, government facilities, ஃபயர் ஃபைட்டர்ஸ் உள்ள வரத்துக்கு, அவங்களோட அந்த ஃபயர் ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் வந்து உள்ள ப்ளை பண்ணுறதுக்கு இடத்துக்காக அதையெல்லாம் வந்து அடித்து நொறுக்கிட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. பிகாஸ் தீஸ் ஹை அண்ட் கார்ஸ் ஆர் ஆஃப் நோ வேல்யூ நவ். தே ஹாவ் டு சேவ் த லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் trying to survive and come out of this disaster things which is happening, because it's a wild spread of fire which is happening over there. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்ம யூஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைக் ரெண்டு செக்ஷன்ஸாக இருக்கும் இல்லைங்களா. லைக் இப்போ இந்த நியூயார்க், வாஷிங்டன், இதெல்லாம் வந்து நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி, இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி, அந்த மாதிரி ஆல் தி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், தோஸ் கைண்ட் ஆஃப் ஆஃபீஸ் ரிலேட்டட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த நியூயார்க், வாஷிங்டன் டிசி அந்த சைடு வரும். வேறன் இப்போ இந்த லாஸ் வேகஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் கிளாமரஸ், all these kind of Hollywood, big real estates and beach properties and all the in terms of the IT related and all the most colorful business magnates, business tycoons, இவங்கள மாதிரி பீப்புள் லைக் as I told கூகுள் ஆகட்டும், ஆப்பிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வந்து இட் வில் பி லைங் அப்பான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது மெனி தீசிஸ் வந்து இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சோ மெனி அதர் திங்ஸ் விச் ஆர் கோயிங் ஆன், லைக் வெதர் இது வந்து ஒரு தனி மனிதனின் சதியா இல்லை காலத்தின் விதியா அப்படின்றது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபார் தி என்டையர் வீடியோ, ஸோ தட் ஐல் பி ஷேரிங் வித் யூ தி மெனி ஃபேக்ட்ஸ் விச் ஆர் கோயிங் ஆன் தேர், ஸோ தட் we could travel together to understand what it is. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. லைக் பெசிஃபிக் பேலிசைட்ஸில் தான் நமக்கு ஜான் 7th அன்னைக்கு வந்து இந்த ஃபயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டில் இட் இஸ் வி ஆர் டுடே ஆன் 10th while we are speaking in this video. அப்போது இன்னியுமே அந்த 4-5 days ஆகுமே இந்த ஃபயர் வந்து அவங்களால இன்னும் அணைக்க முடியல. அதில் இந்த பேலிசைட்ஸில் இருக்கிற ஒரு ரெசிடென்ட், இவங்கெல்லாம் டிகேட்ஸ் கணக்காக அங்கே இருக்க ரெசிடென்ட்ஸ், ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு இது வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க. ஐ ஜஸ்ட் ரீட் இட் அவுட். வாட் ஷீ சேயிங் இஸ் லைக் மெரியா ஸ்ரீவர் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங், டிவாஸ்டேட்டிங், beyond belief. Everything is gone. Our neighborhood, our restaurant, all our friends have lost everything.
ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு சிட்டிலேயோ வேர்ல்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்லேயோ கண்ட்ரிலேயோ நடக்கல. த பிக்கஸ்ட் வாட் டு சே த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னா சின்ன குழந்தைலேருந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்போ நம்ம சென்னையில் வந்து பாருங்கள், சென்னையில் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் எரியுது, பெச நகர் எரியுது, மேடவாக்கம் எரியுது, டி நகர் எரியுதுன்னா ஹவ் யூ வில் ஃபீல் லைக் ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தீ விபத்து நடக்கும். அது எப்படிங்க ஒரு சிட்டியில் வந்து மெனி பார்ட்ஸ் ஆர் கெட்டிங் பர்ன்ட் சடன்லி அப்படின்னா நம்ம மூவிஸில் தான் பார்த்துருக்கோம். ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கலி திஸ் இஸ் நாட் ஃபீஸிபிள்ன்றது தான் நம்ம இவ்வளோ நாள் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் நம்ம இதில் பார்த்துட்டு இருந்தது. ஒரு 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 நேச்சுரல் கலாமிட்டினா கூட அந்த ஸ்டேட்டில் மழை பெய்யும், ஒரு சுனாமி வரும், இந்த மாதிரி டிவஸ்டேட்டிங் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்குமே தவிர அது மொத்தம் அந்த இடத்துக்கு தான் இருக்கும், ஒரு பார்ட்டுக்கு மட்டும் வந்து நடக்காது. ஸோ இது வந்து பாக்கெட்ஸாக அந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் ஹேப்பனிங் இன் லாஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ ஹாஃப் ஆஃப் தி லாஸ் ஏஞ்சல்ஸ் இஸ் காட் அஃபெக்டட் டியூ டு திஸ் வைல்டு ஃபயர். ஸோ இதுக்கு மெனி தியரிஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. எதனால் நடந்திருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையில் பேர்னரோட, அவர் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்லெஸ் மேன், கையில் ஒரு பேர்னரோட வந்து சைக்கிள், அந்த பேர்னர்னா நம்ம அந்த கன் ஃபயர்ஸ் மாதிரி வச்சு அடிப்போம் இல்லைங்களா, அந்த ஃபயர் வச்சு கன் மாதிரியே இருக்கும், அந்த வாட்டர் ஸ்ப்ரேயருக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு அவர் வந்து இந்த ஹாலிவுட் அந்த சைடில் அந்த அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸில் அந்த ஹாலிவுட்டோட லொக்கேஷனில் இருக்கிற அந்த இடத்துலலாம் அவர் சுற்றிட்டு இருந்த மாதிரி வந்து சஸ்பீஷியஸ் ஆகி அங்கே இருக்க ஜனங்களே அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி தே ஹவ் ஹேண்டட் ஓவர் ஹிம் டு த போலீஸ். ஸோ அது ஒன்று. அப்புறம் காலநிலை மாற்றமான்றதை நம்ம தனியாக பேசுவோம். ஸோ தட் இஸ் ஒன் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் கோயிங் ஆன் ஆஸ் ஃபார் தி வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் விச் இஸ் கம்மிங் இன் இஃப் ஐ குட் சி. அண்ட் பார்த்தீங்கன்னா லைக் இவரை ஒருத்தர் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெனி அந்த ஒன் மோர் ஆஸ்பெக்ட்ஸ் தே ஃபீல் தட் இஸ் சானத் அனா வின்ஸ் அப்படின்னு வந்து இந்த சீசனில் அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு சுழல் காற்றுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மைல்டு சுழல் காற்று. இது வந்து ஒரு ஸ்டார்ம் மாதிரி கிடையாது. நமக்கு எப்படி வந்து இந்த டிசம்பர் ஜனவரியிலலாம் வந்து நமக்கு டெல்லியிலே ஆகட்டும், பட் இப்போ சென்னையிலேயே வந்து பெங்களூர் மாதிரி தான் இருக்குது கிளைமேட். இட்ஸ் இன்டென்ஸ் சில்னஸ், 20-21 டிகிரிஸ்லாம் நமக்கு போகுது. ஸோ இது மாதிரி இந்த டைம் நமக்கு ஒரு கூல் ப்ரீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மார்னிங்லலாம் ஹெவியாக இருக்கும், நைட்டுமே ஹெவியாக இருக்கும். ஸோ இது மாதிரி அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் இது வருஷம் இந்த டைமில் வீசக்கூடிய ஒரு ஒரு ஜென்ரல் ஒரு சுழல் காற்று மாதிரி எப்பயுமே இந்த சீசனில் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி நேச்சர். வருஷம் எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் இந்த விஷயங்கள்னாலையும் அங்கே நடக்கிற சேஞ்சஸ்னாலையும் இந்த சானத்தானா வின்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் சானத்தானா வின்ஸோட ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டென்ஸாக இருக்குன்றாங்க. 140 km/h வந்து இந்த வின்ஸ் வந்து வீசுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த விண்ட் வீசும்போது இட்ஸ் டேக்கிங் இட் டு த நெக்ஸ்ட் லொக்கேஷன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஸ்பீடாக வந்து இந்த விண்ட் வந்து அந்த தீயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பயங்கரமா வந்து அக்ரிவேட் பண்ணி விடுது. இந்த சானத்தானா வின்ஸ் தான் இதுக்கு மெயின், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இந்த தீ பரவறதுக்கு அப்படின்றதும் வந்து திஸ் இஸ் வாட் ஆல் தி இப்போ வந்து அங்கே உட்காந்து இதை உட்காந்து அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணுற பீப்புள், இந்த வின்ஸ் இஸ் காசிங் அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறது அதுதான். காமன் பப்ளிக் எல்லாருமே அங்கே அந்த தீயணைப்பு வீரர்கள் எல்லாருமே இதை பார்க்கும்போது அவங்களால அணைக்கவே முடியல 5 நாளாக போராடி. ஏன்னு கேட்டால் இந்த விண்டு வந்து அவங்களை அணைக்கவே விட மாட்டேங்குது. இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம், ஒரு வீடுலேருந்து இன்னொரு வீடு, அப்படியே இந்த தீ வந்து போய்கிட்டே இருக்கே தவிர இந்த விண்டு மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல எரியும், அதை அணைக்கலாம், ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த தீ இப்படி பரவறதுனால இது ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு இடத்த அணைக்கிறதுக்குள்ள அடுத்த லெவலுக்குன்னு போனதுனால தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து இன்னைக்கு எரிஞ்சிருக்கு. 10,000-20,000 ப்ராப்பர்ட்டிஸ். 10,000ன்றது நம்ம பேசவே ஹவு ஃபாஸ்ட் த ஃபயர் ஸ்ப்ரெட்ஸ். ஸோ இது வந்து மிடில் சொன்ன ஒரு அக்கௌண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது கண்டிப்பாக வந்து டபுள் ஃபோல்ட் ஆயிருக்கும் பை திஸ் டைம். அண்ட் இஃப் யூ ஹேவ் டு சி, இது வந்து சொன்ன மாதிரி சவுத் கலிஃபோர்னியாவில் தான் வந்து இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப ஹையாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து ஒன் ஆஃப் தி அதர் ரீசன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி சானத்தானா வின்ஸ் இல்லாமல் ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரலாக வந்து இந்த கலிஃபோர்னியா ஸ்டேட் வந்து நோன் ஃபார் ஆல் தீஸ்
லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த இடத்துல ஃபயர் இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இவ்வளோ தீவிரமாக வந்து இது ஹிஸ்ட்ரியிலேயே வந்து வந்தது இல்லைன்றது வந்து இட்ஸ் வாட் தேர் ரெவல்யூஷன் இஸ் ஆல் அபவுட். அவங்களோட அங்கே இருக்க லோக்கல் பப்ளிக், அங்கே இருக்க கிளைமேட்டிக் ரிசர்ச்சர்ஸ், இவங்க எல்லாருமே சொல்கிறது இவ்வளோ ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி நடக்காதுக்கு நடக்க ஒரு காரணம். அவங்க ஒன் ஆஃப் த ரீசன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில், அதாவது இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான் இந்த டைமில் தான் இந்த ரெய்னி சீசன் இருக்கும் அவங்களுக்கு ஜென்ரல். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 4.1 மில்லிமீட்டர்ஸ் ரெயின் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பெய்கிற மழையோட 10 மடங்கு கம்மின்றாங்க. பிகாஸ் விச் இஸ் ஒன்லி 10 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின், லெஸ் தென் ஆவரேஜ் 10 சென்டிமீட்டர் ரெயினோட இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த 4.1 மில்லிமீட்டர்ன்றது 10 மடங்காவது இந்த ரெயின் வந்து கம்மியாக பெஞ்சிருக்கு இந்த வருஷம் 24 and 25 அவங்க எடுத்து பார்த்தாங்கன்னா. ஸோ ஓவராலாகவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22, 23 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ், நம்ம எல்லாமே அப்பயுமே லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து கொஞ்சம் லைம் லைட்லேயே இருந்துட்டு இருந்துச்சு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக. சரியான மழைங்க அங்கே, ஒரு பயங்கரமான மழை, ஃப்ளட்டுன்ற அளவுக்கு அங்கே வந்து மழை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஐம் டாக்கிங் அபவுட் 2022 and 23. 24ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 8 months மழையே கிடையாது. இட் வாஸ் அ வெரி ட்ரை சீசன். அண்ட் இந்த ட்ரை சீசன்லேயுமே நான் சொன்ன மாதிரி அந்த 4.1 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின் மட்டுமே தான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில், பயங்கர ஹெவி ஒரு ட்ரை சீசனாக தான் இந்த 8 months இருந்திருக்கு. ஜென்ரலாகவே வந்து யூஎஸில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு மாதிரி பக்கம் நெருங்கி வீடுகள் இருக்காது. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா there will be a big gap usually. ஸோ அதே மாதிரி அவங்க வீடுகளுமே பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அண்ட் இது வச்சு கட்ட மாட்டாங்க. மெஜாரிட்டி they'll யூஸ் வுட். ஃப்ளோரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வுடன் ஃப்ளோரிங். ஸோ லாட் ஆஃப் வுட் அண்ட் நிறைய அவங்க வீடுங்களை சுற்றி ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா க்ரீனரிஸ் அண்ட் ஆல் தீஸ் பிளான்ஸ். இது அவங்களோட யூஎஸோட வே ஆஃப் கல்ச்சர். நம்ம எத்தனையோ மூவிஸில் அதை வந்து நம்ம எப்பயுமே பார்த்து அட்மையர் பண்ணிப்பா இந்த மாதிரி அவங்க நமக்கு தான் வில்லான்றதெல்லாம் நியூ. அவங்க எப்பயுமே அது வில்லா ஸ்டைலில் தான் அவங்க வீடுகள் டிகேட்ஸ் கணக்கில், எனக்கு தான் சென்ச்சுரிஸாகவே அவங்க வந்து கட்டுறதை இப்படியாக தான் கட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு நடுவில் இருக்க அந்த க்ரீன் பிளான்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை இதில் அந்த பிளான்ஸ் எல்லாமே ட்ரை ஆயிருக்கு. மோர் தென் அந்த மெயின் கல்பிரிட்னு எதை சொல்கிறாங்கன்னா இந்த வைல்டு கிராஸ் ஷ்ரப்ஸ், இந்த காட்டு புல்னு இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடிக்கு கிட்டத்தட்ட வளர்கிற அளவுக்கு அது வளரும். அதோட ஹைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வைல்டு கிராஸ் வந்து அப்படியே ட்ரை ஆகி ஒரு மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம் ட்ரை. இப்படின்னு நம்ம ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து அது இப்படின்னு பற்றி இது பண்ணிங்கனாலே இட் வில் ஸ்டார்ட் பர்னிங். அந்த அளவுக்கு அது வந்து ட்ரையாக இருக்கிறது. இந்த ஃபயர் ஸ்டார்ட் ஆனது இந்த எப்படி வந்து இந்த சானத்தான வின்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுதோ அதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த கிராஸஸும் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் கீப்பிங் ஆன் அப்சர்விங் அண்ட் swallowing these fires and passing it to the next houses. ஸோ இந்த ட்ரை கிராஸஸ் வந்து ஒரு மெயின் ஹெட்டேக்காக இவங்களுக்கு வந்து இந்த ஆயிருக்கு. இதுவே ஒழுங்காக மழை வந்து இவங்களுக்கு வின்டர் சீசனும் பெருசாக இந்த வாட்டி அமையலைன்றாங்க. அந்த கோல்டு கிளைமேட்டோ எதுவுமே தட் கூட அட்லீஸ்ட் பிரிங் டவுன் திஸ் ட்ரைனஸ் இன் தீஸ் பிளான்ஸ் வந்து அது எல்லாமே வெட்டாக இருந்திருக்கும், தீ இப்படி பற்றி இருக்காது. ஸோ ஆல்ரெடி த ஹவுசஸ் ஆர் மேட் ஆஃப் வுட்ஸ் ஆன் ஒன் சைட் அண்ட் தீஸ் ட்ரை கிராஸஸ் சரௌண்டிங் த ஹவுசஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் அது லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லாகவே அந்த ட்ரை கிராஸஸ் வந்து வளர்ந்து அந்த மாதிரி இதுவாக தான் இருக்குன்றது ஸ்வாட் ஜென்ரலி தே சே. ஸோ அதனால் அது ஃபுல்லாகவே அந்த கிராஸ் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியுமே இருக்கிறதுனால ரொம்ப 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 ஈஸியாக அந்த இடம் ஃபுல்லாகவே அது பற்றிக்கிறதுக்கு இதுவும் ஒரு சைடில் பயங்கரமான காற்று, இந்த சைடில் ஒரு பயங்கரமான கிராஸ். ஸோ இது எல்லாமே ஆடிங் டு காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி அமைஞ்சிருச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஸோ திஸ் கிராஸ் இஸ் ஸ்ப்ரெட்டிங் லைக் எனி திங் ஃப்ரம் ஹவுஸ் டு ஹவுஸ் அண்ட் ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் ஸோ ஈஸிலி. இப்படின்னு பற்ற வச்ச செகண்ட் அப்படியே இட்ஸ் engulfing the whole place very fastly. So this is one thing as per the reports they have given in various magazines and reports and channels and in digital media also. So this is அவங்க சொல்கிற இந்த ரீசன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா they strongly feel இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தி யூஎஸ் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்து
budgets allocated for the fire department is quite less compared to the earlier time அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் பட்ஜெட்ஸ் ரொம்ப கம்மியாக அலோகேட் பண்ணதுனால அவங்கனால வந்து இந்த ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு வந்து அவங்க அப்பயே சொல்லியிருக்காங்க த ஃபயர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ் வெரி கிளியர்லி டோல் இவ்வளோ கம்மியாக எங்களுக்கு பட்ஜெட்ஸ் கொடுக்குறீங்க, எப்படி இதை வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த சிட்டியை வந்து இவ்வளோ ஒரு பிக் சிட்டி, இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டியை நாங்கள் வந்து ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு கிரைசிஸ், ஏன்னா அஸ் ஐ டோல்ட் கலிஃபோர்னியா அந்த லொக்கேஷன் ஆகட்டும், அந்த சிட்டி ஆகட்டும், இந்த அந்த ஸ்டேட்டில் இருக்க நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆகட்டும், இட்ஸ் வைல்டு ஃபயர்ன்றது புதுசு கிடையாது. அப்பப்போ வந்து அங்கே வந்து தீ வந்து பற்றிக்கும், ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹவுசிங் லோனே கூட ஆக்சுவலி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி ஃபயர் மிஸ் ஆகிறது, பேர்ன் ஆகுதுன்றதுனால ரிஸ்க் வந்து ரொம்ப வந்து இந்த ஹவுசிங் லோன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்க விரும்பாமல், பிகாஸ் இட்ஸ் ஹியூஜ் மில்லியன்ஸ் ஆஃப் worth insurance as well as coverage in terms of any mishappening in the eventuality of some unforeseen things happen. இதை வந்து அந்த கம்பெனி அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஹவுசிங் லோன் கம்பெனிஸ். ஸோ அவங்களால ரைட் ஆஃப் பண்ண முடியாது, வெய்வ் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ தே ஸ்டாப் த லோன்ஸ், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஒரு எப்பயுமே கொஞ்சம் அலர்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு சிட்டிக்கு ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்றது ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு நீங்கள் இவ்வளோ கம்மியாக பட்ஜெட் பண்ணீங்கன்னு சொல்லி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஆல்ரெடி தேர் இஸ் பீன் அ டிபேட் அண்ட் criticism going on with the US government by Los Angeles Fire Department and all the other social medias. அதையும் அவங்க வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ இப்போ அவங்ககிட்ட இன்னொரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணியும் பெருசாக கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க, பெரிய ரிசோர்ஸும் கிடையாது, வாட்டரும் கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகி போன ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் லோக்கல் பப்ளிக் அண்ட் ப்ளீஸ் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க எங்கிட்ட. ஏன்னா இந்த இதை அணைக்கிறதுக்கான இவ்வளோ பெரிய ஃபயர் ஃபைட்டிங்கை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸ் எங்ககிட்ட கம்ப்ளீட்லி கிடையாது. வி ஆர் டூயிங் அவர் லெவல் பெஸ்ட் வித் ஆல் தி ரிசோர்ஸஸ் அண்ட் த மேன் பவர் அண்ட் ஆல் தி அதர் வாட் எவர் வித் தி சப்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி அதுக்குன்னு சில திங்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, ஆல் தி இவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு ஃபயர் ஃபைட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா நேச்சுரல் கெலாமிட்டிஸ்க்கு வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் தே ஃபீல் திஸ் ஃபயர் இஸ் ஸோ பிக் தட் தேர் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் very very at a minimal level to fight these major hurdles. அதனால வந்து they are taking support from everybody to bring this fire to at least with the hope to bring it down in the next few days. And adding to all these wild grass and sanatana winds, so many things reason சொல்லப்பட்டாலும் there are other theories also going. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை அண்ட் கேபிள்ஸ் நிறைய வந்து இட் வில் பி ரன்னிங் த்ரூ அவுட் த சிட்டி. அந்த கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஆல் வெரி ஹை லென்த்தி கேபிள்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஷார்ட் சர்க்கியூட் இந்த மாதிரி ஆகி அந்த இது வந்து either that fire would have fallen on these wild grass or அந்த கம்பியே அருந்து விழுந்துட்டலாம், which will be running throughout the city. So that would have made this fire in such streak, ஒரு ஏரியா டு ஏரியாவாக வந்து அது போகிறதுக்கு அது கூட ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ திஸ் ஃபயர் வந்து கட்டாயி இந்த கேபிள் ஒயர்ஸ் வந்து கட்டாயி கீழே விழுந்ததோ, அண்ட் ஈவன் இந்த மாதிரி ட்ரை சீசனில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் கேரளா வயநாட்டில் போகும்போதோ இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் சே லைக் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஏலகிரி எல்லாம் போகும்போது கூட நம்ம குட்டி குட்டி ஃபயர்ஸ் நம்ம போகிற வழியிலலாம் அப்படியே நம்ம வந்து அந்த ரோட்டில் போகும்போது கார்லலாம் கூட பார்த்துருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஏக்கர் எரிஞ்சிட்ருக்கும் ஃபயர், அதுவே அணைஞ்சிரும். அப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு மரமும் அந்த கிளை வந்து அப்படியே உரசினாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பற்றிக்கும். இந்த மாதிரி ட்ரை சீசனில் எல்லாமே ட்ரை ஆகி லீவ்ஸ் எல்லாம் அப்படியே இப்படி நீங்கள் ஒரு மேட்ச் ஸ்டிக் எடுத்து அப்படி தூக்கி போட்டிங்கனாலே என்னமோ அந்த இடத்துல பெட்ரோல் ஸ்பில் ஆனால் எப்படி எரியும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இது இட் கேச்சஸ் ஃபயர். காட்டு தீன்னு சொல்லுவோம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை சீசனில். அது மாதிரி கூட இந்த ஃபயர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா தெர் ஆர் ஸ்டில் வி டோன்ட் நோ மேன் ஹஸ் காஸ்ட் இட் ஆர் நேச்சர் ஹஸ் காஸ்ட் இட்ன்ற அந்த இது வந்து இன்னும் கிளாரிஃபை ஆகாததுனால ஸ்டில் த கன்ஃபியூஷன் இஸ் கோயிங் ஆன். இந்த பல தியரிஸ் ஆர் இது அதில் ரொம்ப வந்து நம்ம காமன் பப்ளிக் ஹூ ஹவ் லாஸ்ட் தேர் என்டையர் திங் லைஃப்பில் அவங்க இவ்வளோ நாள் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே வந்து இழந்துட்டு ரோட்டில் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப பெயினான விஷயம். அவங்க இன்ஸ்டாகிராமில் நம்ம ஈவன் வி ஹவ் கம் அக்ராஸ் ஒன் லேடி ஹூ ஹஸ் ரெக்கார்டட் இன் த இன்ஸ்டாகிராம், இட்ஸ் ஸோ ஹார்ட் பிரேக்கிங்.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ டாப் செலிபிரிட்டிஸ் அஸ் ஐ டோல்டு, இப்போ எல்லா நேம் டாப் செலிபிரிட்டிஸ் வந்து இப்போ நம்ம ஊரில் நம்ம எப்படி எல்லா பிக் நேம்ஸையும் நம்ம சொல்லுவோமோ, ஆஹ், ரஜினி, விஜய், கமல், ஆஹ், சிம்பு, எல்லாரையும் சொல்கிற மாதிரி அங்கே வந்து நீங்கள் இன்ஃபேக்ட் வேர்ல்டில் இருக்க ஆல்மோஸ்ட் த மெஜாரிட்டி ஆஃப் த கீ செலிபிரிட்டிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா Paris Hilton, celebrity, the singer, actress, the world's number one singer in terms of all the charts, as per the Chartbusters thing. We know அவங்க ஒரு ரெக்கார்ட், ஒரு இது அவங்களும் இன்ஸ்டால ஒரு இது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் she say it is highly heartbroken beyond words to see my house burned to the ground on லைவ் டிவி. அவங்க லைவ் டிவியில் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த பீச் ப்ராப்பர்ட்டி வந்து எரிஞ்சு கருகி ஒன்றுமே இல்லாமல் சாம்பலாக போகிறது. ஸோ ஹவு பெயின்ஃபுல் இட் இஸ், யோசிச்சு பாருங்க. இட் இஸ் ஹூவர் இட் இஸ் ஆல் ஹார்ட் அண்ட் மணி. ஸோ ஹவு பெயின்ஃபுல்லி தேவோட ஃபெல்ட், எவ்வளோ எமோஷன்ஸ் அவங்களுக்கு அந்த வீடோட லிங்காக இருக்கும். அண்ட் அவங்க வாட் ஷி சேஸ் இஸ், பார்த்தீங்கன்னா இவங்களோட குழந்தையோட அந்த நடந்த முதல் ஸ்டெப்ஸ், லாட் ஆஃப் எமோஷன்ஸ் ஆர் லிங்க் டு தட் ப்ராப்பர்ட்டி. அவங்களுக்கு அந்த அவங்க குழந்தை வந்து அங்கே தான் நடந்திருக்கு. அந்த 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 திங்ஸ், அந்த குழந்தை யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டியில் தான் அவங்க வச்சுருந்துருக்காங்க. எவ்ரி திங் இஸ் கான் இன் டு ஆஷஸ் நவ். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 8.4 மில்லியனுக்கு அந்த டைமில் வந்து அந்த பர்ச்சேஸ்ட் இட், தே ஹவ் காட் இட். அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் சேர்ந்து, ஹஸ்பண்ட் நேம் கார்ட்டர், அவங்களும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. ஸோ தே கால் இட் அஸ் மலி பூ ஹோம், வேர் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் இருக்கிற அந்த வீடுக்கு வந்து தட் இஸ் த நேம் தே ஹவ் கிவன். அண்ட் பட் ஒன் திங் ஷீ ஃபீல்ஸ் பாசிட்டிவ் இஸ், எண்ட் ஆஃப் த டே மீ அண்ட் மை லவ்ட் ஒன்ஸ், மை பெட், வி ஆர் ஆல் அலைவ் end of the day. So we thank God for that, and we pray to the Almighty, pray to the God universe that for all the people who are still stuck there, who've been asked to vacate their homes immediately, all the houses who were burnt, who were on the streets, who lost their complete livelihood, என்டையர் அவங்களோட வாழ்வாதாரமே போயிடுச்சு. ஸோ ஆல் தீஸ் பீப்புள் ஐ ப்ரே அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் all of them to come back and resume back their lives very shortly. So I pray to God for their well-being ன்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ இதில் கூட வந்து அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாவில் வந்து she has recorded that. அந்த எத்தனை உயிர்கள் போயிருக்குன்றதுமே வந்து இன்னுமே ரொம்ப கிளியராக ஆஸ் பர் த ரிப்போர்ட் சொல்லலை. நிறைய வயசானவங்க வீட்டிலேருந்து இந்த தீ பத்திச்சுன்னு சொல்லும்போது ஒரு யங்ஸ்டர்ஸ் ஓடுறதே கஷ்டம். அப்போ அந்த வயசானவங்க ஹேண்டிகேப்பில் யோசிச்சு பாருங்க, அங்கேயே அந்த வீட்லேயே தான் மோஸ்ட்லி ஸ்ட்ரக் ஆகி இதுப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த ஃபிகர்ஸ் வந்து ட்ரிபிள் டிஜிட் ஃபிகர் போகுமான்னு கூட தெரியல, இந்த டெத்தோட கவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க பார்க்கும்போது. ஏன்னா இட் இஸ் ஆல் பர்ன் டு ஆஷஸ். ஸோ இப்படி வந்து அவங்க கவுண்ட் எடுப்பாங்க. அது ஏதோ வந்து ஒரு ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சு, எல்லாரும் புதஞ்சிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் த பாடிஸ் வில் பி தேர் ஃபார் people, the firefighters and the rescuers to know how many people. இங்கே இது ரொம்ப பரிதாபமான விஷயம். Everything is burnt. Things are the human also would have gone burnt. So it's very very highly painful and pathetic to recollect that situation. So அதனால அவங்களுக்கு கவுண்ட் தெரியலன்றாங்க. ஸோ what we can understand the gravity of the situation பார்க்கும்போது, இத்தனை 10,000க்கு மேலே மினிமம் ப்ராப்பர்ட்டிஸ், ஹாஸ்பிட்டல், மால்ஸு, பில்டிங்ஸு, கம்பெனிஸ், டெக் ஆஃபீஸஸ் எரிஞ்சிருக்குன்னா அப்போ கண்டிப்பாக வந்து த கவுண்ட் ஷுட் ஆல்சோ பி ஆன் த ஹையர் சைட், அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ ஈவன் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் நமக்கு தெரியும், அவரோட வீடுமே அங்கே தான் இருந்திருக்கு. ஸோ ஹீ ஆல்சோ ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் ஹோம் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி கான் டு தி ஃபயர் அண்ட் இட் இஸ் ஆல் இன் டு ஆஷஸ். ஸோ சிமிலர்லி, ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் கான அந்த ஃபுல் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ், ஃபயர் ஃபைட்டர்ஸ் தான் வந்து அதை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டிகிட்ருக்கு. ஸோ இட் இஸ் இதர் பியூர்லி அ நேச்சுரல் கெலாமிட்டியா, இல்லை இந்த வாட் எவர் இஸ் தி சானத்தான வின்ஸா, இல்லை வாட் இட் இஸ், ஆல் ஆஸ் ஐ டோல்ட் திஸ், அந்த ஒயர்ஸ் கட்டாகி விழுந்ததோ, இல்லை த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி ட்ரைடு ட்ரீஸ், எதுவுமே வந்து நத்திங் வந்து கிளியராக வந்து ஆஸ் சச் வந்து நமக்கு விசிபிலிட்டி தெரியல. அன்லஸ் அண்ட் அன்டில் தி
truth is revealed very shortly by the US government post investigation. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இடங்கள்ல எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம சென்னை சிட்டிலேயே ஒரு ஒரு ஏரியாவில் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி அதை பேஸ் பண்ணி தே ஹவ் கெப்ட் நேம்ஸ் ஃபார் சர்டன் ஃபயர்ஸ் விச் ஐ டெல் யூ. லொக்கேஷன் ஜியாகிரஃபியை பேஸ் பண்ணி இட் இஸ் பீன் பார்த்தீங்கன்னா லீடியா ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு 348 ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெச் அது எரிஞ்சிட்டு இருக்கிறது. இதுதான் வந்து அந்த ஹியூமன் அந்த கன் ஃபயர் வச்சு ஒரு ஹியூமன் பீயிங் மேட் பண்ணாங்களான்னு வந்து சஸ்பீஷனாக இருக்கிற இடம் திஸ் லீடியா ஃபயர் அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் ஈட்டான் ஃபயர் அப்படின்னு ஒரு இடம், இட் இஸ் 10,600 ஏக்கர்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற ஒரு பிளேஸ், தட் இஸ் அண்டர் ஃபயர். நிறைய நேம்ஸ் இவங்க தனித்தனியாக அந்தந்த லொக்கேஷன் பாக்கெட்ஸ்க்கு ஏரியாஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சன்செட் ஃபயர், பாலிசேட்ஸ் ஃபயர், ஹர்ஸ்ட் ஃபயர், இந்த சீமி வேலி அப்படின்ற இடத்துல வந்து போயிட்டுருக்கு. தென் இது மாதிரி சோ மெனி அதர் பிளேசஸ் எல்லா இடத்துலையுமே அங்கே நிறைய இந்த வேலிஸ், சாண்டா கிளாரிட்டா, 1000 ஓக்ஸ், இந்த மாதிரி நிறைய இடங்கள் எல்லா இடத்துலையுமே அந்த ஃபயர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே தே ஹவ் கிவன் தி நேம்ஸ் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐடென்டிஃபை. இப்போ டி நகர்னா அந்த டி நகரில் ஃபயர்னு டி நகர் ஃபயர்னு அவங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் வைக்கிறாங்கன்னா இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அந்த ரெஸ்கியூவர்ஸ் அவங்களுக்கு வந்து அங்கே ஸ்பெசிஃபிக்காக தே மே directly get down on various modes of helicopters or other aeroplanes or whatever it is. ஸோ அங்கே இறங்கி அவங்களுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்வளோ கெலாமிட்டிஸ் ஆயிருக்கு என்னன்றதுக்கான ரெக்கார்ட்ஸ்க்காக இந்த மாதிரி தே ஹவ் செப்பரேட்லி கெப்ட் தி நேம்ஸ் ஃபார் தம் டு செக்ரிகேட் அண்ட் ஃபைட் டு பிரிங் இட் டவுன் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அண்ட் இதை வந்து நிறைய பேர் கேட்கறது இதனால வந்து யூஎஸ் ஃபுல்லாகவே இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இந்த ஃபயர் வந்து போயிட்டு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் ஹவு த பேட்டர்ன் இஸ் கோயிங் இஸ் லைக் இது வந்து டுவார்ட்ஸ் சீயை நோக்கி தான் இந்த ஃபயர் வந்து ஆக்சுவலி பார்த்தா சவுத் கலிஃபோர்னியாவில் நடந்துட்டு இருக்கிற இந்த இடங்கள் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸோட ஸ்ட்ரெச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி பீச் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சீயை சார்ந்து அந்த ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே இட் இஸ் கோயிங் ஆன் இன் ஃபயர் லக்கிலி. ஸோ தட் ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சதுன்னா டுவோர்ட்ஸ் இப்படி சிட்டியில் இப்படி போயிட்டு இருந்திருக்கும். பட் இட்ஸ் கோயிங் டுவோர்ட்ஸ் த சீன்றனால தே அஸ்யூம் தட் திஸ் வில் கெட் ஸ்டாப்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டுவோர்ட்ஸ் த sea, நாட் ஸ்ப்ரெட்டிங் டீப்பர் இன்டு தி cities and further cities. So that is what they feel. Budgets allocation main allegations are வருது. So that should also be will be a part of a huge debate once this fire has been brought down. So they will come back with the statistics figures whether the firefighting department has made it a success or it is a complete failure due to this budget allocation which has been done shortly and poorly as per the statements in the media. So இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணுங்க, அதாவது ஃபாரினில் இருக்கவங்கலாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க, பீப்புள் ஆர் வெரி வெரி பீஸ்ஃபுல்லி லிவிங் இன் அப்ராட். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதே ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி அவங்கவுங்க ஹோம் கண்ட்ரியில் நடக்குதுன்னா அங்கே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது உங்களை சுற்றி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள் கொலீக்ஸ் இருப்பாங்க, கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து ப்ராக்டிஸ் ஆன ஒரு லோக்கல் லாங்குவேஜில் இருக்கிற ஒரு 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 நோன் கவர்மெண்ட் இதுவாக இருக்கும். அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நோன் ஃபேக்டர்ஸில் இருக்கும். பட் ஒரு ஃபாரின் சாயிலில் போய் நீங்கள் உட்காரும்போது ஒரு ஒரு ஸ்மால் நிட்டட் சர்க்கிள்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி ஆகுது, இந்த மாதிரி ஒரு டிவாஸ்டேட்டிங் ஒரு இஷ்யூ ஆகுதுன்னும் போது நீங்கள் டிஸ்மினேட் பண்ணி எல்லார்ட்டையெல்லாம் வந்து நீங்கள் பேசுறதுக்கே இங்கே டைம் இருக்காது. ஏன்னா உங்கள் கான்டாக்ட்ஸ் ஃபோன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ யூ வில் பி ஆல் அலோன். உங்களுக்கு நீங்கள் தான் உதவி. ஃபேமிலிஸோடு இருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு சேஃப்கார்ட் யுவர் ஃபேமிலிஸ், த லைஃப்ஸ் ஆஃப் த லவ்ட் ஒன்ஸ். தனியாக இருக்கீங்கன்னா அது வேற இன்னும் ஹெல் ஆஃப் அ சேலஞ்ச். ஸோ நீங்கள் ஃபாரினில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னப்பா, தேர் இன் அப்ராட், தேர் லிவிங், எந்த பார்ட் ஆஃப் அப்ராட், எந்த கண்ட்ரி, எந்த வேர்ல்டில் இருந்தாலும் ஒன்று தாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேர் ஆல் கோயிங் த்ரூ ஸோ மெனி அதர் சேலஞ்சஸ் அண்ட் மிசரிஸ் டு பிரிங் இன் ஸோ மச் ஆஃப் குட் வெல்த் அண்ட் ஃபார்ச்சூன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு காஸ்ட் இஸ் இன்வால்வ். ஸோ
so much of challenges they go through in other soil. நம்மளோட எவ்வளவோட நம்ம சர்க்கிள்குள்ள யாராவது ஒருத்தர் யூஎஸ்ல இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they will be in Los Angeles or California city. So let's all pray that because ஜாதி மதம் என்னது ஏற்றுமை தாழ்மை இந்த இதுன்ற மாதிரி இட்ஸ் ஆல் தி ஹையர் சொசைட்டி, தி லோவர் சொசைட்டி, த ரிச் அண்ட் த புவர் ஆர் த ஹையர் லோவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டஸ் சிம்பிள்ஸ் அண்ட் மானிட்டரி, இது எதுவுமே இப்போ அங்கே கிடையாதுங்க. பாரிஸ் ஹில்டனும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு அபண்டன் பண்ணியாச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் டாப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இந்த யூஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் நம்பர் 2 இஸ் த வைஸ் பிரசிடென்ட். பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து கமலா ஹாரிஸோட வீடுமே இட் இஸ் இன் ஆஷஸ். அண்ட் டாம் ஹேங்க்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஆண்டனி ஹாப்கின்ஸ், ஹூவர் இட் இஸ், யூ நேம் இட், இப்போ கூகுள் ஒரு ஆப்பிளோட ஆல் தி டெக் கார்பரேட் கம்பெனிஸோட சிஎஃப்ஓ சிஇஓ த டாப் கார்பரேட் ஜெயன்ட்ஸ் ஆர் ஸ்டால்வர்ட்ஸ் யாராக இருந்தாலும் கவர்மெண்ட் போலீஸ் ப்ளீஸ் evacuate தி ஹவுஸ் ஆர் யூ வில் ஆல்சோ கெட் காட் இன்சைட் அண்ட் பேர்ன் ஆனவங்க வித் தி ஃபயர். ஸோ எல்லாருமே ரோட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் பீப்புள் மைக்ரேட், அங்கேயே இருக்கிறவங்க இருக்கிறது அது செகண்டரி. பட் ஒரு டிவாஸ்டேஷன் ஒரு டிசாஸ்டர்னு வரும்போது தான் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஹார்மனி அண்ட் கேரிங் ஃபார் ஈச் அதர் அண்ட் பிலீவிங் இன் ஒன் செல்ஃப் அண்ட் ஹியூமனிட்டி இஸ் வாட் இட் எக்ஸிஸ்ட். அதனால let us all pray that these people will come out of this alarming and very very dangerous as well as very miserable unhuman kind of natural disaster or human made disaster, whatever it is. So let's all pray that these people they come out of this as soon as possible. Let's keep them in our prayers and wish for them. ஒன்றே ஒன்று, இதை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வாட் ஐ வென்ட் த்ரூ இன் தி மீடியாஸ். ஒரு உக்ரைனில் இருந்து ஒரு கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு, உக்ரைனில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வார் இஸ் கோயிங் ஆன். ஸோ அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வீட்டில் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அங்கே இது பண்ணி மேனேஜ் பண்ணி வாட் ஆர் த ரிசோர்ஸஸ் அங்கே அந்த கேர்ள் படிக்க வந்திருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு ஷாப்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு ஷி கோஸ் டு த ஜாப் இன் த மார்னிங் அண்ட் parallelly focus on studies also. போயிட்டு வராங்க, ஜாப் முடிச்சு இந்த வந்து பார்க்குறாங்க சர்டிஃபிகேட் ஆஃப் பாஸ்போர்ட்ஸ், காலேஜில் கொடுத்த ஆல் தோஸ் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ், எவ்ரி திங் இஸ் பர்ன் இன் டு ஆஷஸ். எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ சம் ரிப்போர்ட்டர்ஸ் ஆஸ்கிங், என்னங்க நீங்கள் உக்ரைனில் வந்து ஒரு வார்ன்னு சொல்லிட்டு சர்வைவ் ஆகிறதுக்காக இங்கே வந்தீங்க, பட் ஹியர் த சிச்சுவேஷன் இஸ் மோர் பேத்தட்டிக், யூ ஹவ் லாஸ்ட் எவ்ரி திங். ஸோ டு யூ ஃபீல் தட் அங்கேயே இருந்துக்கலான்னு தோணி இருக்குமா? ஏன்னா அங்கேயும் இங்கேயும் அவரை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன். பட் சி திஸ் இஸ் வாட் ரெசிலியன்ஸ் ஆர் பாசிட்டிவிட்டின்றது ஷி இஸ், ஐ வில் சி as a symbol, her as a symbol of positivity, a symbol of resilience and a symbol of confidence for the entire human race. She has replied, yes, I have lost everything, I know I have nothing left over in this country now, but I will start from the scratch and ensure that I am bouncing back. கண்டிப்பாக நான் ஸ்க்ராட்சிலேருந்து பேஸ்லேருந்து தான் நான் ஆரம்பிக்கணும், பரவாயில்ல நான் ஆரம்பிப்பேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் திருப்பி என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஐ வில் see to that I will not get detracted by this challenges and I will come back. அதே மாதிரி தான் ஒரு 90 years plus old man, அவங்கெல்லாம் டிகேட்ஸ் கணக்காக இங்கேயே வாழ்கிற ஆட்கள், வீடு போச்சு, அவங்க இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்த எல்லா விஷயங்களும் போச்சு. நம்மளாம் வந்து 90 இயர்ஸில் வந்து இதுக்கு மேலே லைஃப்பில் வந்து இவ்வளோ பெரிய டிசாஸ்டர்லாம் இருந்துச்சுன்னா we know how shattered into pieces will be. அவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இது ஒரு பயங்கரமான ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு எங்கள் என்டையர் கம்யூனிட்டி, எங்கள் என்டையர் சிட்டிக்குமே, பட் ஐ வில் see to that என் லைஃப்பில் இந்த சேலஞ்ச் வந்து என்னை டெட்ராய்ட் பண்ணாமல் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து என்னை நான் ரீபில்ட் பண்ணி I will see to that I am bouncing back and stay positive. இந்த சிச்சுவேஷனில் நான் வந்து கம்ப்ளீட்லி வந்து ப்ரோக் டவுன் ஆகி நான் உட்காந்துட மாட்டேன். I will see to that I am coming back from this, coming out of the situation and we will have hopes that we will lead back to our normal life. This is, இதுக்கு மேலே என்னங்க வேணும் லைஃப்பில்? ஒரு 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 சின்ன பொண்ணு வேற ஒரு வார் மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து வந்த ஒரு கேர்ள்
லைஃப்பில் வந்து ஒரு 90 இயர்ஸ்னால் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, அமைதியாக ஜஸ்ட்டு ஒரு லைஃப்பில் ஒரு பீஸ்ஃபுல்லான இதுன்னு இருக்கும்போது எல்லாமே ஷேட்டர்டாகி யூ ஆர் இன் டு த ரோட்ஸ். நீங்கள் ஒன்றுமே உங்கள் லைஃப்பில் கிடையாது, உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது. உங்களோட எந்த ஒரு நீங்கள் லைஃப்பில் வந்து எது உங்களை சேவ் பண்ணணும்னு வச்சுருந்த எந்த ஒரு விஷயமும் இருக்காது. யூ ஆர் ஆன் த ரோட்ஸ் அண்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். தோஸ் பீப்புள் ஆல்சோ ஹவ் கிவன் எனாமஸ் கான்ஃபிடன்ஸ் தட் லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன சேலஞ்சஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களோ வரும்போது நம்ம கான்ஃபிடென்ஸை விட்டுட்டு எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்காம லெட் கோ தட் ப்ராப்ளம் அண்ட் மூவ் ஆன் இன் லைஃப். தட் இஸ் தி என்ன கேட்டால் தி ஹார்ட் பீட் ஆஃப் எனி ஹியூமன் ரேஸ், தட் we should not stuck in the same problem. We should keep moving on in life. Whatever the challenges have made us fall on the ground, have pushed us to the ground, have stumbled us, எது நடந்தாலும் கண்டிப்பாக we will come back in life, we will succeed back in life என்ற அந்த கான்ஃபிடென்ஸை மட்டும்தான் ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற த பிக்கஸ்ட் பேக் போன், பிக்கஸ்ட் நர்வ் லைனாக இருக்கணும். அது இருந்துச்சுன்னா we will all be coming back from any challenges in life and succeed to the best possibilities. So I really pray that all our friends or relatives living there in California and Los Angeles mainly, and all the citizens of US living over there, to come out of the situation very shortly and come back to their normal lives as soon as possible. ஒன்லி திங், நம்ம எல்லாருமே அவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறது, வி ஆர் தேர் வித் யூ, டோன்ட் வரி, நாங்கள் கூட ஷோல்டர் டு ஷோல்டர் நிற்கிறதுக்கு வி ஆர் ஆல்வேஸ் தேர். ஸோ டோன்ட் திங்க் இட் இஸ் யுவர் ஒன்லி ப்ராப்ளம் விச் இஸ் அக்கர்ட் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். யாருக்கெல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ண முடியுதோ காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. கிவ் தம் த ஷோல்டர் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் let us see to that the humanity is once again coming back to life, and we all will pray for their well-being, and the US will bounce back as always, and humanity will bounce back. We have already two and more role models there staying positive. Let us all be positive and see to that live life to the full. God bless you, dears.